Hello friends, வணக்கம். நான் உங்கள் ரவி கார்லஸ். இதுவரைக்கும் நம்மளுடைய டெக் லைவ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தலன்னு சொன்னால் கீழே பாருங்கள் ஒரு ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்குள்ளே உடனுக்குடன் உங்களுடைய டிவைசஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கு நான் ஒரு புதிய வீடியோவோடு நான் வந்திருக்கிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த டெக் லைவ் யூடியூப் சேனல் இந்த ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த லான்ச் பண்ண இந்த ஆப்பில் வந்து நீங்கள் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் அந்த ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் போகும். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். அந்த ஆப்பில் வந்து வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒவ்வொரு தனித்தனி சீரீஸாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து அதோட உங்களுக்கு விளங்கும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஸை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் வந்து கூகுளில் வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஃபோனுக்கோ அல்லது உங்களோட டிவைசஸ்க்கோ வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் போயிட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் டெக் லைவ், அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலோட நேமை அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் டெக் லைப்னே நீங்கள் டைப் பண்ணும்போது இதில் பாருங்கள் மேலே டாப்பில் ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுடைய ஆப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படித்தான் உங்களுக்கு தோணும். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓப்பன் அன்இன்ஸ்டால் அப்படின்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பட்டனில் இதை காட்டும். ஸோ நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு வேணுமென்றால் ஓகே, உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தரம் காட்டும். ஸோ இந்த டெக் லைப் யூடியூப் சேனலில் ஆப்பை வந்து நான் வந்து என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அது டவுன்லோட் ஆகுது. இது வந்து வெறும் 4 MB தான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா செலவுகள்லாம் ரொம்ப போகாது. வெறும் 4 MBயில் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆன பிறகு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணக்குள்ள அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தானே வரும். இதில் வந்து நீங்கள் இந்த எப்போ வைக்கிறதுக்கு நீங்கள் எக்ரியா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த பிறகு பாருங்கள் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து, அதாவது இந்த டெக் லைப் இன்டர்ஃபேஸ் எப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தானே வரும். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வர இன்னும் ஃபீச்சர்ஸில் வந்து இன்னும் நிறைய கேட்டகரிஸ் வந்து இதில் ஹெட் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து சும்மா நார்மலாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இதில் மேலே பாருங்க டாப்பில் டெக் லைப் ஐக்கான் இருக்குது. கீழே எல்லோ கலர் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் ஒன்றும், பக்கத்தில் இந்த ஷார்ப் பண்ணுற ஒரு ஐக்கன் ஒன்றும் இருக்குது. இந்த பெல் ஐக்கனில் வந்து உங்களுக்கு இந்த ஆப் சம்மந்தமாக வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் அந்த பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அடுத்து நீங்கள் பாருங்கள், இதில் பாருங்கள் ஆன்லைன் சட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்லைன் சட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஆப் அந்த டெக் லைப் ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்கலாம். அதை நான் கிளிக் பண்ணுற நீங்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இப்படி தான் நல்லா வரும். அதில் பாருங்கள் ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு சொல்லி இருக்குது. அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே நான் இன்டர்நெட் ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ண பிறகு பாருங்கள் அதில் பாருங்கள் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய நேமை போட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் என்னுடைய டெக் லைப் சேனல்னு சொல்லி நான் போடுறேன். கீழே வந்து எதுவும் டிஸ்கிரிப்ஷன் போடுறதும் அவங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நானும் போடுறேன் தி வே ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி. ஓகே, இப்போ அதை போட்ட பிறகு கீழே அவங்களோட டிஓபி போடுறதுன்னு சொன்னால் நீங்கள் அதையும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதில் நான் இதையும் போடுறேன்.
ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கொள்ளலாம். கீழே பாருங்க ஜெண்டர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ போடணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் அதில் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நான் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதில் ஃபோட்டோவை நான் ரெட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே எதுவும் ஃபோட்டோ வேணும்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கலாம். கீழே பாருங்கள் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கமெண்ட்ஸில் பாருங்கள், அதை கிளிக் பண்ணும்போது அலோவ் கமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் அலோவ்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது விருப்பம் அப்படின்னு சொன்னால் அந்த செட்டிங்கில் அலோவ் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே பாருங்க ப்ரைவேட் சட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ப்ரைவேட் சட் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டிங்கில், ஆன்லைன் சட்டிங்கில் வந்து எல்லோரும் சட்டிங் பண்ணும்போது அடுத்தடுத்ததாக காட்டும். ஸோ அதில் குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் தனியாக பர்சனலாக சட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்காகத்தான் இந்த ப்ரைவேட் சட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அலோவ் பண்ணும்போது அதில் இந்த சட்டிங்கில் வந்து யாரெல்லாம் சட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு சட் பண்ணணும் அல்லது அவங்கள ப்ரைவேட்டாக நீங்கள் சட் பண்ணி பேசணும் விருப்பப்பட்டேன். ஸோ அலோவ் ப்ரைவேட் சட் அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கீழே பாருங்கள் ரிசீவ் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அலர்ட் ஒன்று வரும்போது அது ஐக்கன் அண்ட் சவுண்டோடு சேர்ந்து வரணுமா, இல்லாட்டி ஐக்கன் மட்டும்தான் வரணுமா, இல்லை ஒன்றுமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்குது. ஸோ இதில் ஐக்கன் அண்ட் சவுண்ட் போட்டுக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த சர்வ்னு பாருங்கள் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை சர்வ் பண்ணினா பார்த்தா உங்களுக்கு வந்து அது இன்டர்ஃபேஸ் வந்து சட்டிங் ஆன்லைன் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இல்லை காட்டும். இதில் பாருங்கள் ஏற்கனவே ஒரு யூசர் வந்து ஹெட் ஆகி இருக்கிறாரு, MHD ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஹெட் ஆகும் போது இப்படி தான் உங்களுக்கு வந்து அதில் காட்டும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணலாம், உங்களுக்கு வேண்டிய மெசேஜை நீங்கள் அதில் டைப் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவும் கேட்குறதுக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஒன்று டைப் பண்ணுறேன், வெல்கம் எவ்ரி ஒன்னு சொல்லி. ஓகே, வெல்கம் எவ்ரி ஒன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் இமோஜிஸ் சிம்பிள் எதுவும் போடணும்னு சொன்னால் அதுவும் நீங்கள் போடலாம். இதில் பாருங்கள் பக்கத்தில் கேமரா அண்ட் வீடியோ மார்க் ஒன்று இருக்குது, அதில் இமோஜி ஒன்று இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் ஒரு சென்ட் பண்ணுற பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இமோஜியை கிளிக் பண்ணுறேன். அந்த இமோஜை கிளிக் பண்ணால் பாருங்கள் இதில் வந்து நிறைய இமோஜிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கொள்ளலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி இப்போ நான் இதில் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் சென்ட் பண்ண பிறகு பாருங்கள் அந்த மெசேஜஸ் வந்து ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு இதில் போயிடும். ஸோ இதில் இருந்து நான் உங்களில் யாருக்காச்சும் வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இதில் பாருங்கள் ஒரே ஒருத்தர் தான் இப்போதைக்கு ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நான் அந்த டபுள் கிளிக் பண்ணும்போது அது வந்து ப்ரைவேட் சட்டுக்கு வந்து எனக்கு போயிடும். ஸோ அது எனக்கு வேணும்னு சொன்னால் நான் அதை கிளிக் பண்ணி நான் ப்ரைவேட் சட்டில் நான் போகலாம். ஸோ இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் சட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு மற்ற ஆப்ஸ் மாதிரியே தான் இதுவும். இதில் வந்து நீங்கள் சட்டிங் பண்ணும்போது இலகுவாக அவங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து பேக் போகிறேன். இதில் பேக் போன பிறகு பாருங்கள் கீழே பாருங்கள் நம்மளுடைய வெப் அட்ரஸ் இருக்குது, www.techlife.com சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண போது உங்களுடைய நம்மளுடைய இப்போ வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்காகத்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோவாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ளோக்கருக்கு நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டு அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து பாருங்கள் ஹேக்கிங் டியூட்டோரியல், ஃபோட்டோகிராஃபி டியூட்டோரியல், கூகுள் ப்ராடக்ட்ஸ், மொபைல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் டியூட்டோரியல், வைரல் நியூஸ் அண்ட் காசிப்ஸ், ஃபில்ம் ரிவ்யூ, அப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படி சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை வந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தெரியாத விஷயங்களை வந்து ஈஸியாக நீங்கள் ஒரே ஆப்பில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து நம்மளுடைய டெக்லைஃப் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் வந்து அதில் நீங்கள் ஹெட் ஆகுவீங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஹெட் ஆகிக்கொள்ளலாம்.
அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய டெக் லைஃப் குரூப்க்கு வந்து ஆட்டோவாக அது வந்து உங்களை கொண்டு போகும். அந்த எப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஃபேஸ்புக்கை வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஃபேஸ்புக் ஆப்பை வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்க இயலும். ஸோ உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜை வந்து குறைச்சி வைக்கிறதுக்கு வந்து இந்த ஆப்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அமையும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆப் டவுன்லோட் பண்ணாமலே நீங்கள் அதில் ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்தை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு காட்டும். இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியும் பாஸ்வேர்டையும் கூட நீங்கள் லாகின் ஆன பிறகு நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதில் பேக் போகிறேன். பேக் போன பிறகு பாருங்கள் யூடியூப் அதில் அதுவும் இருக்குது. ஸோ இந்த யூடியூப்பை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூடியூப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த யூடியூப் ஆப்பையும் வந்து நீங்கள் டிரெக்டாக இந்த ஆப் மூலமாக நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் வித் மீ டூ அப்படின்னு இருக்குது. இந்த ஜாயின் வித் மீ டூ அப்படின்னா டெக் கிளப் வந்து முதல்ல லான்ச் பண்ண அந்த ஆப்போட நேம் தான் இந்த மீ டூ. இந்த மீ டூ வந்து வாட்ஸ்அப் அண்ட் வைபர், ஐஎம்ஓ, மெசேஞ்சர் இந்த மாதிரியான ஒரு ஆப் தான் இந்த மீ டூ. இந்த மீ டூவில் வந்து உங்களுக்கு விருப்பமானவங்களோட நீங்கள் சேட்டிங் பண்ணலாம், கால் பேசலாம், வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதுகளெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லாம் எப்படி நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி இதிலே நீங்கள் அனுப்பலாம். இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து ரொம்ப குறைவாக போகும். ஸோ இது ஆப் வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இது தான் அந்த மீ டூ ஆப். இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் பேக் போகிறேன். பேக் போன பிறகு பாருங்க கீழே இன்ஸ்டாகிராம் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் இருக்கும். இந்த ஃபோனில் வந்து அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் செலவழிக்கிற அந்த ஸ்டோரேஜை வந்து இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பை நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிரெக்டாக இன்ஸ்டாகிராம் மூலக்கு தான் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் யூஸ் த ஆப் அப்படின்னு சொல்லியிருக்குது. உங்களுக்கு ஆப்பில் தான் நீங்கள் அதை இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற யூஸ் த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் இந்த ஆப்லேயே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சா இந்த மேலே பாருங்கள் லாகின் அண்ட் சைன் அப் இருக்குது. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் மேலே சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த சைன் அப்பை கொடுத்து நீங்கள் அதில் ஆட்டோவாக லாகின் ஆகிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதனால நான் பேக் போகிறேன். இதில் பேக் போன பிறகு இதில் பாருங்கள் அடுத்து ட்விட்டர் இருக்குது. ஸோ ட்விட்டரும் அப்படித்தான் சேம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டிரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய ட்விட்டர் பேஜுக்கு நீங்கள் போகும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் பார்த்து சைன் அப்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் லாக் ஆகி இதிலே நீங்கள் வந்து ட்விட்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்விட்டரை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் 3 ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரே ஆப்லேயே வந்து அந்த 3 ஆப்ஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து டெக்னாலஜி சம்மந்தமான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்ட இதில் பாருங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வரும். கீழே 3 ஆன்சர் வரும். அந்த 3 ஆன்சரில் நீங்கள் சரியான ஆன்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மூலமாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒன்று செஞ்சு காட்ட நீங்கள் பாருங்கள். இதில் பாருங்கள் வாட் இஸ் பார்ட் ஆஃப் அ டேட்டாபேஸ் தட் ஆல்ஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன வீடியோ சரியாக வருமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சரின்னு சொல்லியும் பிள்ளையாக நீங்கள் கிளிக் பண்ணால் அது பிள்ளைன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆன்சர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபீல்டு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன். ஸோ அது ரைட் மார்க் இருக்குது. ஸோ அதே நான் பிள்ளையாக நான் கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு ராங் மார்க் ஒன்று வந்திருக்கும். ஸோ இதில் பார்ப்போம் ஓஎஸ் கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன் யூஸ்வலி மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஓஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சாஃப்ட்வேரா, ஆப்டிக்கல் சென்சரா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமா. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கு நான் பிளேயான ஒரு ஆன்சரை நான் கிளிக் பண்ணுறேன்.
இப்போ கிளிக் பண்ண போது பாருங்கள் அது வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எப்படி இந்த கிஸ் பாக்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துட்டேன். அடுத்து கீழே பாருங்க கான்டாக்ட் மெயில் இருக்குது. நீங்கள் வந்து நம்மளுடைய பேசணும் அல்லது கான்டாக்ட் மெயில் எதுவும் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த கான்டாக்ட் மெயிலை நீங்கள் அனுப்பி அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மூலமாக எங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் நான் நினைக்கிறேன். இந்த ஆப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லைனில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து இதை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க இயலும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்புக்கு கீழே உங்களுடைய ரிவ்யூஸை நீங்கள் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒரு லைக்கை போடுங்க. கீழே அந்த வீடியோ சம்மந்தமான ஏதோ டவுட் இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் அதையும் நீங்கள் கீழே இந்த வீடியோ கீழே நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இனியும் மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெக் லைப் யூடியூப் சேனலின் ரபி கார்லஸ். பை பை, see you in next video.